வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடிமாஸ் பண்ண போகிறோம். முட்டை மட்டும் போட்டு பொடிமாஸ் பண்ணலை, அது கூட காயும் சேர்த்து போட்டு வெஜிடபிள் பொடிமாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 3 100 கிராம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காய் தான் போடணும் அப்படின்னலாம் இல்லை, நமக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் காய்க்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, சின்ன தக்காளி ஒன்று, சின்னதாக இருந்தால் போதும் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து பிடிச்சா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதிகம் ஊற்றக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நம்ம ஊற்றுன அந்த 1/4 டம்ளர் தண்ணியில் தான் அந்த காய் வேகணும். அதனால தீ அதிகமாக வச்சோன்னா சீக்கிரம் தண்ணி வற்றிடும். அதனால சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். கிளறி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். காய் வெந்துருச்சுன்னா அடுத்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஊற்றின தண்ணி வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். காயில் உப்பு போட்டிருக்கோம். முட்டை கலந்ததுக்கப்புறம் பத்தலைன்னா லைட்டாக போட்டு கிளறிக்குங்க. முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா முட்டையெல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக அப்படியே நிற்கும். இப்படி இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் முட்டை வந்து காய் கூட நல்லா கலந்து குட்டி குட்டியாக இருக்கும் முட்டை. இல்லைன்னா முட்டை மட்டும் தனியாக நிற்கும் கிண்டாமல் விட்டுட்டோம்னா. உப்பு பத்தலை, முட்டை போட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டு தூவி கிளறிக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்கிறதுனால நான் உப்பு போடலை. உங்களுக்கு பத்தலைன்னா மேலே தூவி கிளறிக்கலாம். இப்போவே கிளறப்போவே அவ்வளோதான். வெஜிடபிள் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவினா நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு தான் மல்லித்தலை. இது சாப்பாட்டுக்கு மட்டும் சைடிஷாக இல்லை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும்.
சப்பாத்திக்கு நடுவில் இதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.